என்னக்கா பால் கெட்டு போயிச்சா கீழே ஆமா. ஊத்திட்டு வரீங்க? இங்க நாடே கெட்டு போய் கிடக்குது. நீ பால் கெட்டு போனதுதான் உன் கண்ணுக்கு தெரியுது போல இருக்கு. அடுப்புல நிக்கிற நீங்க கடுப்பா இருக்கலாமாக்கா? மன்னராட்சி நடக்குதுன்னு பார்த்தா இங்க மானகட்ட ஆட்சி எல்லாம் நடக்குது. ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கா இந்த நாட்டுல? ஓ, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ராக்கா? ஆமாப்பா. தப்பு பண்றவங்களா இந்த கட்சியில போய் சேர்றானுங்களா, இல்ல இந்த கட்சியில இருக்கிறவனுக்கு தான் தப்பு பண்றானுங்களான்னு ஒன்னும் புரியல. இல்ல தெரிஞ்சதான் கேக்குறேன். ஒரு பொண்ணு துணிஞ்சு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பியை எடுத்து இவனுங்க படம் போட்டு காட்டுவானுங்களா? அசிங்கமா இல்ல இவனுங்க? ஸ்டேஷன்ல இருக்குது அது எஃப்ஐஆர் ஆகாது. ஒரு பொண்ணு எவ்வளவு எல்லாம் அசிங்கப்படுத்த கூடாதோ அவ்வளவுமா அசிங்கப்படுத்தி இருக்கானுங்க. கம்ப்ளைண்ட் எழுத சொன்னா கட்டுரை எழுதி வச்சிருக்காங்க. அவன் அவன் இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கான். அவன் வீட்டு பொண்ணு வந்து அப்படி பண்ணிருப்பானா? புறம்போக்கு. அவ லவ் பண்றா, அவகிட்ட பேசுறா, உட்காந்துட்டு பேசுறா, நின்னுட்டு பேசுறா, இல்ல அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாளோ, இல்ல அவ லவர் கிட்ட பேசுறாளோ, 8 மணிக்கு பேசுறாளோ, 10 மணிக்கு பேசுறாளோ, அது அவ இஷ்டம். நாடு பொண்ணுங்களையே காலங்காலம் குத்த சொன்னா எப்படி? தப்பு பண்றவனை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. என்னதான் நடக்குது தெரியல இந்த ஆட்சியில. கரெக்டா சொன்னேன். அந்த உருப்படாத நாய் திமுக பொறுப்புல இருக்குன்ட்டு ஊருக்கே தெரியுது. இவங்களை போய் கேட்டா ஒரு நாளைக்கு 100 பேர் எங்களை பார்க்க வரானுங்க. 100 பேர் எங்க கூட போட்டோ எடுக்கிறாங்க. எல்லாரையும் திமுக காரன் சொன்னீங்கன்னா நாங்க எப்படி ஏத்துக்க முடியுமோன்றானுங்க. திமுக நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் இருக்காங்க. அங்க இருக்கிற பெரிய பெரிய முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க எல்லாரு கூடயும் போட்டோ எடுத்திருக்கான். ஏன் சின்ன டப்பா அவரு கூட கூட போட்டோ எடுத்திருக்கான். கட்சி பத்திரிகையில அவன் போட்டோ வந்திருக்கு. ஏன் இன்றைய செய்தி நாளைய வரலாறு முரசொலியில கூட அவன் பேர் வர அளவுக்கு இருக்காங்க. அப்போ திமுக காரன் தானே? காலங்காலமா இவனுங்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. போலீஸ் வந்து பிடிச்சோடனே நான் திமுக காரன்னு சொல்லிட்டு வெளியே வரானுங்க. அநியாயமா இல்ல இவனுங்களுக்கு? அந்த நாய் தப்பு பண்ணும்போது நந்தா படத்துல ராஜ்கிரண் சொல்ற மாதிரி பனிஷ்மெண்ட்டை குத்துந்தா பண்ணிருப்பானா? ஒரு தப்பு பண்ணும்போது கொடுக்க வேண்டியதை குத்துந்தா அவன் இன்னொரு வாட்டி தப்பு பண்ணிருப்பானா? ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுக்கா. அதெல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருப்பான்பா. கொடுத்ததுனால இவத நம்ம ஆளு கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. அதனால வெளியே விட்டுட்டானுங்க. இந்த நாயும் வெளியே வந்து கொழுப்பத்துன்னு தெரியுது. இவனுங்களா வெள்ளை சட்டை போட்டு சமூக நீதி பேசின்னு சுத்தின்னு இருக்கானுங்களே. இதாக்கா சமூக நீதி? அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க போச்சே, அந்த பொண்ணோட பேரு, போன் நம்பர், அவங்க அப்பா பேரு, வீட்டு அட்ரஸ், அப்படி இப்படின்னு ஃபுல் டீட்டெயில போட்டு அந்த குடும்பத்தையே நார வச்சுட்டானுங்க. யார் போலீஸ் யார் திருடனே தெரியலக்கா. பாரதி கண்ட புதுமை பெண் வந்தா கூட புதைச்சிருவானுங்க பொழுது. இவனுங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எஃப்ஐஆர் காப்பியே காப்பாத்திக்க முடியல. இவனுங்கெல்லாம் பொண்ணுங்களையா காப்பாத்த போறானுங்க? போப்பா வேலையை பாத்துங்க.